ஏம்மா எங்க ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கியா? சோசியல் சர்வீஸ் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லைம்மா. சுவத்தில் சுண்ணாம்பு படிக்கிற எனக்கு பொம்மைக்கு உயிர் கொடுக்குற அவனை பார்த்து தான் பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுது. அவன் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே நல்லா மாறுச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கொடை பிடிக்க எனக்கும் தெரியும். வாவ், 3D ஸ்பீட் பிரேக்கர். என்னம்மா வரைஞ்சிருக்காங்க? நிஜமான ஸ்பீட் பிரேக்கர்னு நினைச்சிட்டேன். தேங்க்ஸுங்க. அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. அது பெயிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு, இது பிரைஸ் ஜெயிச்சதுக்கு. ஓ, பிரைஸ் ஜெயிச்சிங்களா? கங்க்ராட்ஸுங்க. பெயிண்டிங்ல உள்ள பொண்ணை பத்தியே அவ்வளோ யோசிச்சிருக்கீங்கன்னா காதலிக்கிற பொண்ணை பத்தி எவ்வளோ யோசிப்பீங்க? சொல்ல போனா நீங்க காதலிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் காதலிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு காதலிக்கிற உரிமை இல்லை. அது எங்க? சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு படிச்சா பெருசானதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், அதே மாதிரி நல்ல வைஃபும் கிடைக்கும்னு. எங்க அம்மா சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன். கஷ்டப்பட்டு படிச்சேன். படிப்பை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆல் இண்டியாஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பிரதர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனா நான் சிஸ்டர்ஸையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்த நான் கூட ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணு பேரு மேகனா. எல்லாரும் காதலிக்கிறாங்கல்ல, நான் காதலிச்சா என்ன தப்புன்னு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாப்பி ரக்ஷா பந்தன் ரிப்ளை பண்ணேன். அப்போதான் புரிஞ்சுதுங்க, பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பார்த்தா தானே ஃபீல் பண்றதுக்கு. காலேஜ்க்கு போயிருப்பீங்கல்ல? இல்லைங்க. ஏன், என்னாச்சு? நெக்ஸ்ட் டேவே அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக காசு இல்லை. ஓ. அன்னைக்கு என் படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அம்மாவை காப்பாற்ற முடியல. சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ மேக்னாவை ஞாபகம் இருக்கா? மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். எங்க உங்க கை காமிங்க. கவலைப்படாதீங்க, கொடுங்க, சொல்றேன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு லவ். நீங்க லவ் பண்ண பொண்ணு கண்டிப்பா உங்களை தேடி வருவா. உண்மையாவா? நான் போய் சொல்லலாம், ஆனா உங்க கைரேகை போய் சொல்லாதுல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க, வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா.